A1 Infotech வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்கணும்னா Lenovo P490 டெட் லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். Lenovo P490 இது பார்த்திங்கன்னா LP49A MP122081 அப்படின்ற இந்த மாடல் நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சார்ஜரில் பார்த்திங்கன்னா 19 வோல்ட் வருதான்னு பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சார்ஜரோட போர்ட்டல், இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு 2 பின்னில் பார்த்திங்கன்னா 19 வோல்ட் வருதான்னு பாருங்கள். அதுக்கு பதிலாக 46 மில்லி வோல்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு இந்த இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் 90 வோல்ட் கெப்பாசிட்டர் ஷார்ட்டில் இருக்கும். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயோடு ஷார்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். டயோடு மேக்ஸிமம் ஷார்ட் இருக்காது. இந்த மாஸ்பெட் எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும் பார்த்துங்க. மாஸ்பெட் ஷார்ட் இருக்கான்னு பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம 90 வோல்ட் செக்ஷன் இந்த கெப்பாசிட்டர் தான் செக் பண்ணணும். இது வந்து ஒரு நான் போலாரிட்டி கெப்பாசிட்டர். ஏன்னா இது வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் பிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கிடையாது. போர்டில் மாட்டினதுக்கப்புறம் தான் ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 10 UFல 25 வோல்ட் வரும். இதை பாருங்கள், 10 UFல 25 வோல்ட் வரும். மேக்ஸிமம் நம்ம மதர் போர்டில் செக் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா போர்டில் பார்த்திங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க. PC4024ன்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியானது இம்பார்ட்டண்ட், இந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணி பார்க்கணும். 44 ஜெய்பர் 9 PC44 ஜெய்பர் 9 ஜெய்பர் 3ன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு 4 கெப்பாசிட்டர் இருக்கும். ஃபஸ்ட்டு இது கை வைக்க வேணாம். இது வந்து ஷார்ட் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது கடைசி டைமில் அதை பார்த்துக்கலாம். இதுலேயே முக்கியமானது பார்த்திங்கன்னா PC45 16 17ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா. இதான் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது வந்து PC46 11ன்னு சொல்லக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி பாருங்கள். அடுத்து 4302 4303ன்னு இருக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு 90 வோல்ட்டு ஷார்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்த எல்லா கெப்பாசிட்டருமே ஷார்ட் காட்டும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த எல்லா கெப்பாசிட்டருமே பார்த்திங்கன்னா 10 UFல 25 வோல்ட்டு தான் இருக்கும். இந்த 10 UF 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் கிடச்சிச்சின்னா சேம் எந்த மதர் போர்டில் கிடைச்சாலும் மாற்றிக்கலாம். இல்லை சேம் மதர் போர்ட்லேருந்தே எடுத்து கூட 10 UF 25 வோல்ட் கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம வந்து ஜிப்பில் உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிமாஸ் பேட்டரியை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து ப்ராசஸரை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து ரேமை ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து டிசி கனெக்டரை ரிமூவ் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்துட்டு ப்ளோயர் வச்சு பற்ற வைக்கிறதோ இல்லை அயன் வச்சு பற்ற வைக்கிறதோ பற்ற வச்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் போட்டு நீங்கள் ஹீட்டு கொடுக்கும்போது ஓவர் ஹீட் ஆகும்போது ஷார்ட் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் கவனமாக நீங்கள் ஜிப்பில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிமாஸ் பேட்டரி, ப்ராசஸரு, ரேமு, டிசி கனெக்டர் இதை எல்லாத்தையுமே வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. பேட்ரி போட்டிருந்தாலும் பேட்டரியும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஜிப்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவோட முழு பதிவையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு TC20 வோல்ட் 200 வோல்ட்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சார்ஜருக்கு ஃபஸ்ட்டு வந்து வோல்ட் வருதான்னு பார்ப்போம். ப்ராப்பராக 19 வோல்ட் வருது. இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகுது அப்படின்னாக்கா 200 வோல்ட்டில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ப்ராப்பராக வந்து 19 வோல்ட் கிடைக்கிது. 20 வோல்ட் சார்ஜரில் வருது. ஓகே, அடுத்தபடியாக சார்ஜரை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு வந்து மதர் போர்டில் செக் பண்ணும்போது வந்து DC20ல் வச்சுக்கோங்க அல்லது DC200ல் வச்சுக்கோங்க. இப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சவுண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் போர்டில் சவுண்டு வந்துச்சு அப்படின்னாக்கா மதர் போர்டு வந்து ஷார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது மல்டிமீட்டரை வந்து DC20ல் செட் பண்ணிவிட்டு இப்போ கிரவுண்டை ஒரு இடத்துல கொடுத்துருங்க. மதர் போர்டில் இந்த ஸ்க்ரூ பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதான் கிரவுண்ட் பாயிண்ட்டு. அதில் வந்து செட் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து 0.45ன்னு வேரி ஆகுது. இப்போ நான் 20க்கு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 0.54 அல்லது எனக்கு 46 இந்த மாதிரி வோல்ட் வரும் பாருங்கள். இந்த மாதிரி வேரி ஆகுது அப்படின்னாலே நமக்கு 19 வோல்ட்டு கெப்பாசிட்டர் ஷார்ட் இருக்கும் அல்லது மாஸ்பெட் ஷார்ட் இருக்கும். இப்போ எனக்கு இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு கெப்பாசிட்டர் தான் ஷார்ட் மாதிரி தெரியுது. சரி, இப்போ வந்து டிசி கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு மல்டிமீட்டரை வந்து பஸர் மோடில் வச்சுக்கோங்க. பஸர் மோடு அதனால் பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி மோடுன்னு சொல்லுவாங்க.
இதில் வந்து பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து அதுதான் ஷார்ட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நான் அந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு ஷார்ட்டும் காட்டாது. எனக்கு வேல்யூ வருது. எனக்கு இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் காட்டுது. ஓகேங்களா. அடுத்தபடியாக நம்ம செக் பண்ணக்கூடியது ப்ராசஸர் செக்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 4 கெப்பாசிட்டர் தான். இதுவும் நமக்கு பஸர் வருது. ஓகே, இந்த 4 கெப்பாசிட்டரும் பஸர் வர்றதுனால சரி ஓகே, இந்த கெப்பாசிட்டரை உடனே ரிமூவ் பண்ண வேணாம். அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க போர்டை. திருப்பி எடுத்துங்க. இந்த பேடை வந்து பிரித்து எடுத்துருங்க. இந்த பேடை பிரித்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு போர்டை முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஸ் வச்சு க்ளீன் பண்ண முடிஞ்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த பேடில் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையும் வந்து ரிட்டன் மார்க் பண்ணும்போது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ரிட்டன் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செக்ஷன்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் தான் அதிகமாக ஃபால்ட் வரும். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் நமக்கு இந்த 4 கெப்பாசிட்டரில் ஏதோ ஒன்று தான் ஃபால்ட்டியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை தான் நீங்கள் முதல்ல அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த செக்ஷன் போகணும். ஏன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு இடத்துல தான் அதிக ஃபால்ட் வரும் 2 வோல்ட் ஷார்ட்னாலே. ஸோ அடுத்தபடியாக பாருங்கள், அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸ்ன்னு எடுத்துக்கிட்டாக்க டாப்பில் இருக்கக்கூடிய அந்த 2 கெப்பாசிட்டர் பாருங்கள். டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 2 கெப்பாசிட்டர், அந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணி ஷார்ட் ரிமூவ் ஆகலை அப்படின்னா இந்த 2 கெப்பாசிட்டரில் ஏதோ ஒரு ஒன்று தான் ஃபால்ட்டாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். கட்டாயம் 2 வோல்ட் ஷார்ட் ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கேஸ்டி பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டு. இதை எப்படி ப்ளோயரை வச்சு ரிமூவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ப்ளோயர் ஆன் பண்ணிக்கங்க. ஏர் வந்து என்னோடய கண்ட்ரோல் சரியில்லாதனால நான் 2ல் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 3 அல்லது ஒரு 4 வச்சுக்கோங்க. ஏர் எந்த அளவுக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு செட் பண்ணுங்க. ஹீட்டு 350லேருந்து 400 வரையும் வச்சுக்கோங்க. ப்ளோயர் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகணும். ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்குவோம். பேஸ்ட் அப்ளை பண்ணாமல் எடுக்காதீங்க. போர்டில் எதுவும் ஃபால்ட்டி வரா இல்லைன்னா கெப்பாசிட்டி போய்டும். அதனால் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கங்க. இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பேஸ்ட்டு. லோ காஸ்ட் பட்ஜெட்டில் இந்த பேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை ஹை குவாலிட்டியாக வாங்கினாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளோயரை போட்டு இதை ஹீட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 or 2 மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ளோயரில் ஹீட்டு ஓவர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா பேஸ்ட்டு வச்சுட்டு நம்ம ஒரு 60 செகண்ட் பிடிக்கும்போதே நமக்கு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டியூசரை வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள் கெப்பாசிட்டரை மூவ் ஆகுதான்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வந்து ப்ளோயர் பிடிக்க முடியல. அதனால் நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன் பாருங்கள். என்னால் வந்து ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ண உடனேயுமே நமக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய சால்ட்ரிங் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகி காட்டும். அப்போ தான் அது வந்து ரிமூவ் ஆகுதுன்னு அர்த்தம். பாருங்கள், என்னால் வந்துட்டு ப்ளோயரை பிடிச்சிட்டே வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக காட்ட பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டு. நான் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ வருதான்னு பார்ப்போம். டிஸ்பிளே வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு போர்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். வாவ், ஓகே, நமக்கு டிஸ்பிளே கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.